ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் எழுந்துச்சி ரைஸ் வடித்தாச்சு, டீ போட்டு குடித்தாச்சு. இங்கே ரொம்ப குளிராக இருக்குது பெங்களூரில். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு காய் வெட்டி வச்சுருக்கிறேன். கடுகு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் போல் வெங்காயம் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க, 2 தக்காளி போட்டேன். புளிக்குழம்புங்கிறதுனால கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு வைக்கலான்ட்டு எல்லாத்துலேயும் 2 போட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்படி போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், வத்தப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சிட்டு கொஞ்சம் போல் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். சிம்பிளாக வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு தான் டீ குடிக்க போகிறேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். சிம்லே தான் வச்சு வேக வச்சுருக்கிறேன். நல்லா கட்டியாயிரும் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம். சக்கையாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஊற்றிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. இதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். நான் என் வீட்டுக்காரங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி பண்ணிகிட்ருக்கிறேன். இது அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் முட்டை வதக்கிட்டேன். வெங்காயம் போட்டு வத்தப்பொடி போட்டு முட்டை போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். இதான் லஞ்ச் பாக்ஸு. மார்னிங் தோசை.